இந்த விஷயத்துல அன்பு தான் கரெக்ட். அன்பு உன்னோட ஒவ்வொரு தேவையும் புரிஞ்சுக்கிட்டு உன் மனசை அறிஞ்சு ஹெல்ப் பண்ணிருக்கான். ஆனா நீ எப்படியும் ஜெயிச்சிருவேன்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனந்தி. நான் நம்பின மாதிரியே நீ ஜெயிச்சிட்ட. உன் தன்னம்பிக்கை உன்னை ஜெயிக்க வச்சிருக்க. இல்ல சார், நான் ஜெயிச்சதுக்கு காரணம் தன்னம்பிக்கையெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நீங்கதே. நானா? நான் என்ன பண்ண சார்? இதுக்கு மேலேயும் நீங்க என்கிட்ட இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். நான் என்ன மறைக்கிறேன் ஆனந்தி? எனக்காகதே இந்த போட்டி அறிவிச்சியன்னு அன்பு என்கிட்ட சொல்லிட்டாரு சார். இல்ல ஆனந்தி, நான் காமனா தான் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணேன். சார், திரும்ப திரும்ப பொய் சொன்னா அது உண்மையாயிடாது சார். மதியம் வரைக்கும் என் அக்கா கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்திடணும், அதுக்கு இந்த பணம் வேணும்னு நினைச்சதே நான் போராடிட்டு இருந்தேன். ஆனா எப்ப அன்பு வந்து நீங்க எனக்காகதே இம்புட்டு பெரிய தொகைய போட்டியா அறிவிச்சியன்னு சொன்னாரோ அப்பதே என் மனசுல ஒண்ணு தீர்க்கமாச்சு. என்னைய எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும்னு நினைக்கிற அன்பும் எனக்காக இம்புட்டு பணத்தை பந்தயமா கட்டின நீங்களும் எந்த சூழ்நிலையிலையும் தோத்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்படி தோத்துட்டா அந்த தோல்வி நீங்க 2 பேரும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு எந்த ஒரு அவமரியாதையும் வந்துடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்கு பிறகுதே எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையே வந்துச்சு. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். அன்பு கிட்ட இதை உன்கிட்ட சொல்லிக்க வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அன்பு இதை உன்கிட்ட சொன்னதுனாலதான் நீ ஜெயிச்சிருக்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு ஆனந்தி. ஆனா இதுக்கெல்லாம் எனக்கு நன்றி சொல்லி என்ன ஒரு வெளியார் மாதிரி ட்ரீட் பண்ணாத. நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வெறும் இந்த பாஸ் ஸ்டாஃப் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி எப்பவுமே லைஃப் லாங் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நாம ஒன்னாதான் இருக்கணும். ஆக்சுவலா உன்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்பதான் கரெக்ட் டைம். இதுதான் சரியான சிச்சுவேஷன் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆனந்தி, நான் வந்து நான் உன்னை ஆனந்தி ஆனந்தி, ஏய் என்ன? ரஜினா, மகேஷ் சார் எதாவது சொல்லிட்டு இருக்காரு, ஏதாவது பண்ணிடி. ஆனந்தி, ஆனந்தி லைன்ல இருக்கியா? சார், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நீ ஷாக் ஆயிடாத. ஆனந்தி, ஆனந்தி நான் உன்னை ஏன் ஆனந்தி, வார்டன் ஏதோ உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணுமா? கொஞ்சம் வரியா கீழே. இப்பவே வா. ஆமா ஆமா, இப்பவே தான். சீக்கிரம் போனை வச்சுட்டு வா. உடனே கூப்பிடுறாங்க சார். வார்டன் கூப்பிடுறாங்க சார். ஆனந்தி, நான் சொல்றத கொஞ்சம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். நம்ம நாளைக்கு பேசலாமா சார்? ஓகே ஓகே ஆனந்தி, நீ போய் பாரு, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரிங்க சார், நான் வச்சிடுறேன் சார். என்னாச்சு? நான் மகேஷ் சார் கிட்ட இப்படி நடந்துக்கிற ஒரு நிலைமை வரும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவரை கஷ்டப்படுத்துறது ரொம்ப சங்கடமா இருக்குது ரெஜினா. என்னடி பண்றது? எல்லாம் நேரம். அன்பு கிட்ட சொல்லி சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்க சொல்லலாம்.
என்ன தரையில படுத்திருக்க? சாப்பிடலாம் வா. எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு, நான் வரேன். இங்க பாரு, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் ஆனந்தி. இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்க. இப்போ புதுசா அத்தை, மாமா, துளசின்னு பிரச்சனை இன்னும் பெருசாயிக்கிட்டே போகுது. அதான கவலைப்படுற? வேற நேத்து வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களோட மனசு தெரிஞ்சோ தெரியாமலோ கூட எந்த காரணத்துக்காகவும் காயப்படுத்த கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் என்னால அப்படி இருக்க முடியும் தோணல. என்னால யாரெல்லாம் காயப்பட போறாங்கன்னு எனக்கே தெரியல யாழினி. இங்க பாருண்ணா, எல்லா நேரமும் மத்தவங்க சந்தோஷத்துக்காக மட்டும் வாழ்க்கைய வாழ முடியாது. இதுல உன் சந்தோஷமும் முக்கியம். உன் ஆசைய மத்தவங்க கிட்ட சொல்லு. அப்பதான் உன் மனச புரிஞ்சு மத்தவங்களால நடந்துக்க முடியும். அம்மா ஆசைய விட, அப்பா வாக்க விட உன் காதல் தாண்டா பெருசு. இவ்ளோ போராட்டத்துக்கு அப்புறம் நீயும் ஆனந்தியும் சேர்ந்திருக்கீங்க. அது ஒரு நாளும் தோத்து போயிடக்கூடாது. நீ ஆனந்திய காதலிக்கிறேங்கிறத அம்மாவுக்கு எப்படி புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு பக்குவமா எடுத்து சொல்லு. உடனே ஒத்துக்க மாட்டாங்க, பிடிவாதம் பிடிப்பாங்க. நீயும் பிடிவாதம் பிடி. ஆனந்தி அவங்க மருமகளா ஏத்துக்கிற வரைக்கும் உன் வைராகியத்தை நீ விட்டுறாத. ஆனந்தி அவங்க ஏத்துப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா போகுது யாழினி. புரியாம பேசாத. அம்மாவோட வாழ்க்கை, கனவு, சந்தோஷம் எல்லாமே நீதான். சும்மா உன்கிட்ட சண்டை போடுவாங்க. ஆனா நீ கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டா கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. அவங்க கொஞ்சம் முரண்டு பிடிச்சாலும் நிச்சயமா உன் ஆசைக்கு சம்மதம் சொல்லிடுவாங்க. ஆனா உன் ஆசைய சொல்லாம உள்ளுக்குள்ளே வச்சிட்டு இருந்த, உனக்குன்னு எந்த ஆசையும் இல்லைன்னு நினைச்சு அவங்க ஆசைப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் சரி, அவங்க முடிவை மாத்திக்கவே மாட்டாங்க. சீக்கிரம் ஒரு முடிவெடு.